தரிசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியானது விஜய் டிவி மூலமாக பக்தர்கள் அனைவரையும் மகிழ்வித்து வருகின்றது. அதிலேயும் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்கள், அந்த எம்பெருமான்களுடைய அவதாரங்கள், அந்த அவதாரங்களுக்கு சேர ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களுடைய அனுபவங்கள் என்று இவை அத்தனையும் சேர்த்து பெரிய உபன்யாசங்களிலே காலட்சேபங்களிலே கேட்கக்கூடிய விஷயங்களை நாம் இருந்த இடத்திலேயே நம்முடைய இல்லத்திலேயே கொண்டு வந்து காட்டுவது என்பது உண்மையாக அந்த பகவானுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே நடைபெறக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி 150வது வாரத்தை இப்பொழுது அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது எம்பெருமானுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு நம்மிடத்திலே பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதாவது நாம் எம்பெருமான் இருந்த இடத்திற்கு தேடிக்கொண்டு செல்லாமல் நாம் இருந்த இடத்திற்கே அவன் வந்து நமக்கு காட்சி தருவது, அத்தனையும் நாம் நேரிலே சென்றால் கூட இவ்வளவு நெருக்கமாக அந்த எம்பெருமானை இவ்வளவு பாசுர அனுபவங்களோடு சேவிக்க முடியாது. ஆனால் அந்த எம்பெருமானை சேவிக்கின்ற காலத்திலேயே அந்த பாசுரங்கள், அதனுடைய பொருள்கள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் நம்முடைய பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர்களாக ஆகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஜய வருஷத்திலே விஜய் டிவி மூலமாக வருகின்ற இந்த நிகழ்ச்சி இது 150வது நிகழ்ச்சியை நெருங்கி இருக்கிறது. இத்தோடு நின்று விடாமல் இன்றும் பல பல நிகழ்ச்சிகள் நாம் பார்க்கும்படியான அந்த சக்தியை நமக்கும் கொடுத்து அதை வழங்கக்கூடிய வல்லமையை அவர்களுக்கும் கொடுத்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அன்று திருமங்கையாழ்வார் வைபவத்திலே வாழ்வலியால் மாமந்திரம் கற்ற அந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாய் திவ்ய தேசங்கள் தோறும் பிரம்மோற்சவ காலங்களிலே வேடுபரி உற்சவத்தினை நடத்தி வைத்தனர் பெரியோர். ஆயினும் திருவரங்கத்திலே இவ்வேடுபரி உற்சவத்திற்கு ஒரு தனி சிறப்பு. உற்சவத்திலே ராப்பத்து உற்சவத்திலே 8ஆம் திருநாளன்று திருக்கோவிலின் உள்ளே அமைந்துள்ள மணல் வெளியில் வேடுபரி உற்சவம் நடைபெறும். பெரியாழ்வார் திருவரங்கத்தை மங்களாசாசனம் செய்யும் போது திருவரங்கனை தசாவதார திருக்கோலத்தில் கண்டு மகிழ்ந்து தேவுடைய மீனமாய் ஆமையாய் என்று தொடங்கும் பாசுரத்திலே கற்கியாய் முடிப்பான் கோவில் என்று புனலரங்கனை கற்கி அவதாரமாய் கண்டு மகிழ்ந்தார். அந்த நம்பெருமாளை வேடுபரி உற்சவத்திற்காக பொன்னிற குதிரையின் மீதேறி வெண்ணிற மணல்வெளியை வந்தடைகிறார். எந்த திவ்ய தேசத்திலும் காண கிடைக்காத நம்பெருமாளின் கோண பொய்யாளி சேவை.
திருவரங்கனின் திவ்ய திருவாபரணங்களை கொள்ளையடிக்க திருமங்கை மன்னனும் எதிர் நிற்க வேடுபரியும் நடைபெறுகிறது. ஏன மீன் ஆமையோடு அரியும் சிறுகுறளுமாய் தானாய் தாமோதரனாய் நின்ற தரணி தலைவன் பெரிய கோவில் திருவரங்கன். ஆழ்வாருக்கு மறைவுரைத்த திருமாலை மரகதம் என்றே அழைத்து மகிழ்ந்தார் மங்கை மன்னன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி அவன் அடியவர்களுக்கு இன்னருள் காக்கும் அரங்கனை விபவ அவதாரங்களின் வடிவமாய் கண்டு வியந்தனர் ஆழ்வார்கள். கண்ணனாய் கண்டு மகிழ்ந்த கடல் மல்லை ஸ்தலசயனமே அரங்கனாய் தெரிந்தான். அதைப்போல மரகதமாய் கண்டு மகிழ்ந்த அரங்கனே விஜயராகவனாய் திருப்புட்குழியிலும் ஆழ்வாருக்கு காட்சி தந்தார். எனவே பொன்னை மரகதத்தை புட்குழி எம்போரேற்றை என்று பாடி விஜயராகவனை மரகதமாய் கண்டு மகிழ்ந்தார். ஏழை கீழ்மகனுக்கு இன்னருள் செய்யும் அரங்கனை போல கருணையே வடிவான ராகவனும் தன்னுடைய பிரம்மோற்சவ காலத்திலே ராகவ சிம்மமாய் கடும்பரி மேல் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். விஜயராகவன் எழுந்தருளியிருக்கும் குதிரை வாகனத்தை வடிவமைத்த சிற்பிக்கு முதல் மரியாதை தரும் வகையில் திருப்புட்குழி திருத்தலத்தின் தெற்கு எல்லை வரை சென்று தன் அடியார்களுக்கும் பாகவத பெருமக்களுக்கும் தன் இன்னருளை வாரி வழங்குகின்றான் விஜயராகவன். அவ்வாறு அன்பு பூண்ட தன் அடியார்களுக்கு முதல் மரியாதை செய்த பின்பு தன் சந்நிதிக்கு திரும்பி வந்து இயல் சேவை தொடங்கி பின்பு மாட வீதிகளில் வலம் வருவார். கடும்பரி மேல் வீற்றிருந்து தன் அடியவர்களுக்கு கருணை மழை பொழியும் திருப்புட்குழி விஜயராகவனின் தனி சிறப்பு இது. ஆக கலியன் கண்ணனாய் கண்டு மகிழ்ந்த கடல் மல்லை ஸ்தலசயனம் கடும்பரி மேல் கற்கியாய் காட்சி தந்தான். அந்த கடும்பரியை திருவரங்கத்திலே வேடுபரி உற்சவத்திலே நம்பெருமாளாய் திருப்புட்குழியிலே கருணையே வடிவான விஜயராகவனாய் இன்று தரிசனம் கண்டு கலியன் ஒலிமாலை பாடி களிப்புறுவோம்.